ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட எதோட விட்டுருப்போனா, லூக்கஸ் தேவங்க பற்றி எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான். அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஷாக்லேயே இருக்கிறீங்க. என்ன இவன் சொல்கிறான்? தேவங்க உண்மையா இல்லை இவன் ஏதாவதா? ஐயோ அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு நீங்கள் இவனை பார்க்குறீங்க, உங்கள் தம்பியை. அவன் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு வாடா போகலாம். அக்கா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வராங்க்கா, இது முடிய போகுது. இல்லைடா, டைம் ஆகுது, போகலாம் சரியா சீக்கிரமா. சரி வா போகலாம் அப்படின்னு நீங்கள் பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு இப்போ வெளியில் போகிறீங்க. வெளியில் இப்போது உங்கள் நிக்கியோட கையை பிடிச்சிக்கிட்டு போகிறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் அப்படியே சைடாக ரோட்டுக்கிட்டே வந்துடுறீங்க. டப்புன்னு ஒரு ட்ரக்கு உங்கள் க்ளோஸாக கிராஸ் ஆகுது. நிக்கி இந்த சைடு உங்களை பிடிச்சி இழுத்துடுறான். அக்கா போயிட்டுக்காரி, ஏன்டி இப்படி பண்ணுற? எனக்கு ஒரே அக்கா நீ தாண்டி இருக்கிற. நீ இல்லைன்னா எனக்கு ஸ்பேர் அக்காலாம் இல்லைடி. ப்ளீஸ் நீ இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காது, சரியா? எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ சாரிடா நிக்கி, இப்போல்லாம் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிடு. சரி, நான் புதுசாக சாரிலாம் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா வீட்டுக்கு போகலாம், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ. எங்கே அம்மா அப்பா 2 பேரும் போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ நாங்கள் ஒரு விஷயமா வெளில போகிறோம். வர சொல்ல கண்டிப்பாக உனக்கு குட் நியூஸ் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். ஓகேப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கொஞ்சம் வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கோடா. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ நிக்கி கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நிக்கிமா, நீ வீட்டுக்கு போ. நான் இப்போ ஒரு வேலையாக வெளில போக போகிறேன்டா. தேவங்க நான் எங்கன்னு உன்கிட்ட கேட்பான். நீ தெரியலன்னு சொல்லிவிடு, இல்லைனா கடைக்கு எங்கேயாவது போயிருக்கேன்னு சொல்லு. நீ கடைக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன கடை ஏது கடைன்னு நோண்டி என்னை விசாரிப்பாண்டி. என்ன கடைடி நான் சொல்கிறது? என்ன கடையா? தெரியலன்னு சொல்லிவிடு. அவன் பெருசாக கேள்வி கேட்க மாட்டான். இதை மட்டும் ஒழுங்காக பண்ணிட்டுடா, ஓகேவா? சரி பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு இப்போ நிக்கி மேலே போயிடுறான். நீங்கள் இப்போ அப்படியே உங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இப்போ தேவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவ்வளோ வேகமாக நீங்கள் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஏன்னா இப்போ மணி இப்போயும் ஒரு 6 இருக்கும். இப்போ அப்படியே மூச்செல்லாம் வாங்குது உங்களுக்கு ஓட்டி. இப்போ எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. அந்த தெருவே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஐயோ இவன் ஆளே ஒரு மார்க்கம், இந்த தெருவும் அப்படிதாண்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ அந்த சைடு போகிறீங்க. இப்போ வீட்டோட கதவை நீங்கள் போய் திறக்க சொல்ல அப்படியே பக்கத்தில் 2 பக்கமும் சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே பக்கத்து வீட்டை பார்த்தா நீங்கள் அந்த பர்த்டே வந்திருக்கோம்ல ஒரு பாப்பாவுக்கு, அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்குது. தேவன் கொடுத்த டெடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் பார்த்துட்டு பக்குன்னு ஆகிடுது உங்களுக்கு. பேய் மாரி நின்றுட்டுருக்கிறத நீங்கள் கை காட்டுறீங்க. உள்ள ஓடிடுறா. ஐயோ இப்போ அந்த பாப்பா கிட்ட போய் ஏதாவது கேட்கலாமா? சரி முதல்ல உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க. கதவு திறந்து இப்போ உள்ளே போய் பார்த்தா அப்படியே வீடு அப்படியே போட்டபடி அப்படியே இருக்குது. ஹால் எல்லாம் அப்படியே இருக்குது. சரி உள்ளே போயிட்டு பார்ப்போம். நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இவன் ஆளு அப்படின்னு நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோட்டோ தான் அங்கே நிறைய இருக்குது. அவனோட ஃபோட்டோவை விட, அதுவும் அவன் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ, அவன் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோன்னு அப்படி மாற்றி பசில் மாரி இருக்குது. அது என்னடா இது அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்ருக்குறீங்க. அவனோட ட்ராலாம் காலியாக இருக்குது. ஐயோ எல்லாத்தையும் எடுத்துட்டான் போலையே. வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறீங்க. பார்த்துட்டு இப்போது அவனுடைய கபோர்டு உங்கள் கண்ணில் மாட்டுது. இதெல்லாம் இவன் என்ன வச்சுருப்பான் அப்படின்னு நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஓப்பன் பண்ணால் அது ஓப்பனே ஆக மாட்டுது. இப்போ எப்படியாவது ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லி இப்போ குடுகுடுன்னு இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு ஒரே போடு தான் அந்த கபோர்டு ஓப்பன் ஆகிடுது.
இப்போ அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. நீங்கள் கதவை திறந்த உடனே அப்படியே மலை மாதிரி அப்படியே அவ்வளோ ரிப்போர்ட்ஸ், அவ்வளோ மெடிசன், அவ்வளோ பேப்பர்ஸு, அவ்வளோ ரெசிப்ட்ஸுன்னு நிறைய இருக்குது அங்கே. என்னடா இது, என்னது இது அப்படின்னு இப்போ அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையா பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்க சொல்லதான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. தேவங்குக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால தான் அவன் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல் ஹோம் ஸ்கூல் பண்ணியிருக்காங்க அவனை. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான் மென்டல் இஷ்யூனால. அங்கே ஹாஸ்பிட்டல்லே ஒரு பெரிய வேலை தான் பார்த்து விட்டு வந்திருப்பான். அந்த டாக்டரையே மிரட்டி ஃபேக்காக ரிப்போர்ட்டு தர சொல்லி அந்தளவுக்கு பண்ணியிருக்கான். இப்போ அதெல்லாம் தேவங்களோட அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால தான் வீட்லயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்போ தேவங்க வந்து ஒய்யனை பார்த்தானோ அப்போதுலேருந்து அவன் வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய எல்லா அட்டென்ஷனும் ஒய்யனுக்கு தான் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒய்யன் சொல்லி ஒரு மாதிரி அப்சஸ்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒய்யன் படிச்சுட்டு இருக்கிறா. தேவங்களுடைய டிராயிங்ஸு, டைரி எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா. இப்போ ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறா. நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அப்படியே அவன் கையெல்லாம் உதறுது, அப்படியே மயக்கமாக வருது. ஒய்யனுக்கு இதெல்லாம் பார்க்க இது அப்படியே எல்லாமே ஒய்யனுக்கு இப்போ ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருக்குது. கடவுளே, என்ன இது அப்படின்னு இப்போ ஒய்யனுக்கு அப்படியே கண்ணிலலாம் தண்ணி வருது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்றா. உட்காந்துட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ கதவை அப்படியே பூட்டிட்டு இப்போ வெளில வந்து பார்க்க சொல்ல திருப்பியும் அந்த பொண்ணு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்குது. எப்படியாவது இந்த பொண்ணுக்கு இன்னைக்காவது பேசிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ கதவை போய் தட்டுறா. இப்போ அந்த பொண்ணோட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. யாருமா நீ? இல்லை ஆண்டி, அந்த பாப்பாவை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? இல்லை, இப்போ கூட பர்த்டே வந்துச்சு. எனக்கு தெரியும், லூனா உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? என்ன இப்போ அதுக்கு? இல்லை, லூனாவோட ஃப்ரெண்டு நான். அன்றைக்கி ஒழுங்காக பாப்பாவை என்னால் பார்க்க முடியல, அதான் இன்னைக்கு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி. ஓ அப்படியா, உள்ளவா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டுறாங்க, ஒரு மாதிரியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் அம்மா. இப்போ ஒய்யன் பாட்டுக்கு போய் ஹாலில் உட்காந்துட்டு இருக்குது. அவங்க அம்மா எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு கிச்சனில் போய் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஆண்டி, நானே போய் பாப்பாவை பார்க்கட்டுமா? போய் பாருமா. ஆனால் அவள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பண்ணுவா. உனக்கு வேணும்னா பாரு, வேணான்னா வெளில போ. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. என்ன இவங்க ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்குறாங்க சே அப்படின்னு இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. இப்போ அந்த பாப்பா வந்து அந்த டெடி பேர் கூட தனியாக விளையாடிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ நீங்கள் அந்த பாப்பாவோட உண்மையான பேரை கூப்பிடுறீங்க, திரும்பவே மாட்றா. ஆனான்னு கூப்பிட்ட உடனே தான் இப்போ உடனே திரும்புகிறா. இப்போ நீங்கள் போயிட்டு பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. ஆனால் என்னை பாரு, இப்போ அப்படி நீங்கள் சொன்ன உடனே உங்களே பார்த்துட்ருக்கிறா. அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஆனால் குட்டி, தேவம் உனக்கு தெரியுமா? தெரியும்னு சொல்லி அவள் தலையாட்டுறா. ஓகேடா, உனக்கு எப்படிம்மா தேவங்க தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே அவள் வந்து நோட்டை எடுத்து எழுதுறா என்னவோ. சரி புள்ள எழுதட்டோன்னு சொல்லி நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னா, எனக்கு தேவம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. என்னோட பெட்ரூமில் ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு, அது அவரு தான் கொன்று என்னை காப்பாத்துறாரு அப்படின்னு எழுதியிருக்குது. பக்கத்தில் ஏதோ ஒரு மனுஷனோட உருவத்தை வரைஞ்சி வச்சுக்கிறா. அவன் உங்களுக்கு பார்த்த உடனே பக்குன்னு தூக்கி போடுது. அம்மு, இது என்னடா இது? யாரும்மா இது? தேவங்க என்ன இவரை பண்ணாரு?
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களே பார்த்துட்டு இருக்கிறா. இப்போ சிரிச்சிட்டு திருப்பி அந்த நோட்டை வாங்கிட்டு இன்னும் எழுதுறா அவ. இப்போ என்ன சொல்றானா, இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து இங்க இல்ல, அந்த மான்ஸ்டர் வந்து தேவங்கோட வீட்டுல தான் இருக்குது, அவர் தான் கூட்டிட்டு போயிட்டாரு அவர் வீட்டுக்கு, என்கிட்ட மான்ஸ்டர் இல்லை, தேவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு தேவங்கன்னு அப்படி எழுதி வச்சிருக்கிறா. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தோணுது ஒண்ணு. சரி, பாப்பா கிட்ட சொல்லி ஏதோ பண்ண தேவைன்னு சொல்லி சரி இந்த பேப்பரை எடுத்துட்டு போட்டுமா? ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா தலையாட்டுது. இப்போ வந்து நீங்கள் கதவை இப்போ நீங்கள் திறந்து இப்போ வெளில போகிறீங்க, திருப்பியும் அந்த பாப்பா வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்குது பின்னாடி வந்துட்டு. நீங்கள் திரும்புறீங்க, இன்னொரு பேப்பரை கொடுக்குறா. அதை என்னன்னு பார்த்தா நீங்கள் இப்போ நடுவில் ஒரு ஹார்ட் போட்டுட்டு பக்கத்தில் தயவங்க இருக்கிறான். நீங்கள் வந்து என்னது இதுன்னு கேட்குறீங்க. அது வந்து அதெல்லாம் அந்த பாப்பா எதுவுமே சொல்ல மாட்டுது, ஏதோ ஒரு திருப்பியும் ஏதோ ஹேண்ட் சிக்னல் ஏதோ காட்டுது, உங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி, அதையும் மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் போக சொல்ல சரி என்னதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ தேவங்களுடைய வீட்டு பின்னாடி போகிறீங்க. போய் பார்த்தாலே லைட்டாக பேட் ஸ்மெல் வருது. உங்களுக்கு அப்படியே பயமாக வருது. இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் அப்படி உதறுது. கடவுளே அப்படி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குறீங்க. அங்கே பின்னாடி ஒரு இடம் தெரியுது, மற்ற சுற்றி எல்லாம் கல் மண்ணுன்னு இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் அந்த மண் வந்து எப்படி இப்போதான் மண்ணை வந்து புதைச்சி வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ பயம். இல்லை, இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. இப்போ அப்படியே கீழே விழுந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக மண்ணாயிடுது. கையில் வர உங்களுக்கு அப்படி அடிபட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்காம உசுறு தாண்டா முக்கியம்னு சொல்லி இப்போ குடுன்னு போயிட்டு உங்கள் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் அப்படியே மண்ணுமா அப்படியே உங்கள் கையில் வேற உங்களுக்கு அவ்வளோ வேற ஊற்றுது. இந்த நிலமையில போயிட்டு உங்கள் வீட்டில் போய் நிற்கிறீங்க. வீட்டில் போய் பார்த்தா உங்கள் அம்மா அப்பா தயங்க அப்புறம் நிக்கின்னு சொல்லி எல்லாருமே ஹாலில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட ஓடி வராரு. வயன் என்னாச்சுமா, என்னது இது ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்குது, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கீழே விழுந்துட்டேன். என்னது, கீழே விழுந்தியா? சரி, எதுக்கு இப்போ நீ வெளில போன? இல்லை தயங்க, கடைக்கு தான் போனேன். கடைக்கு போனோம். சரி, நான் எது வாங்கிட்டு வந்தேன்? இல்லை, நான் தேடினது கிடைக்கல. ஓ அப்படியா? நம்புற மாதிரி இல்லையோ. ஏய், நீ எதுக்கடா என் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்குற? நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் வந்து உங்கள் அப்பா வந்து உங்கள் ரூமுக்கு அமுச்சு விட்றாரு. நீங்கள் போயிட்டு இப்போ ரூமில் போயிட்டு அப்படியே உங்களுக்கு கத்தணும் போல இருக்குது. உங்களால் கத்தவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ உங்கள் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நிக்கி வரான். வயன், உனக்கு ஒரு நியூஸ் இருக்குதுடி. என்னதுடா? நம்ம நாளைக்கு சைனா போகிறோம். சைனாவா? இது எப்போ? அதான் அப்பா கிட்ட நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல, அது நாளைக்கு தான் நடக்க போகுது வயன். என்ன, நான் உனக்கு இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், நீ என்ன ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா இல்லை ஒரு மாதிரியா கீழே விட்டேன்னா அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் சரியாயிடும், வர சீன் போடாத வயன் அப்படின்னு இப்போ நிக்கி பாட்டுக்கு போய் படுத்துடுறான். ஷோ, என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களோட டோரெல்லாம் சாத்துறீங்க, ஜன்னல்லாம் சாத்துறீங்க, ஸ்க்ரீனெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு மாதிரி நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வயன், ஏன்டி இப்படி தூங்குற நேரத்தில் இப்படி பண்ணுற? இவ்வளோ இருட்டாவா? ஏன்டி எல்லாத்தையும் மூடி வைக்கிற? மூச்சு விடாமல் செத்துறோம் போகிறேன்டி நம்ம 2 பேரும்.
நிக்கி, நம்ம நல்லதுக்கு தான்டா, நீ தூங்கு சரியா? செத்து தாண்டி போவோம், ஒரேடியாக தூங்குறேன்டி நான் அப்படின்னு இப்போ நிக்கி திருப்பியும் தூங்கிடுறான். அடுத்த 2 days கழிச்சு நீங்கள் எப்படியோ நீங்கள் எல்லாருமே சைனாவில் போய் ரீச் ஆகிடுறீங்க. இப்போது உங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு தான் அந்த கேபில் போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மா நிக்கின்னு சொல்லி. இப்போது நீங்கள் போயிட்டே இருக்க சொல்ல நீங்கள் காருக்கு வெளியிலேயே பார்த்துட்டு வரீங்க. உங்கள் மூஞ்சில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, உங்கள் கண் அவ்வளோ டயர்டாக இருக்குது, நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ட்ரெயினாக இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கிறத உங்கள் அப்பா பார்த்துடுறாரு. வயன்மா, என்னடா குட்டி ஒரு மாதிரியாகவே இருக்கிறேன், நானும் பார்த்துட்ருக்குறேன். ஒன்றும் இல்லைப்பா, சும்மா ட்ராவல் பண்ணது அதான்ப்பா டயர்டாக இருக்குது. அப்படியா, உன் பக்கத்தில் தான் ஒரு சனப்பண்ணி உட்காந்துட்ருக்குதேடா, அது மேலே பத்துக்கூடா. அப்பா என்னை பற்றிலாம் அப்படியாப்பா சொல்கிறீங்க? டேய் அக்கா தானடா, கொஞ்ச நேரம் மேலே பத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நிக்கியோட மடி மேலே தான் பத்துட்ருக்கிறீங்க. மையன் வெயிட்டாக இருக்கிறேடி நீ. நிக்கி பயமுடு அப்படின்னு இப்போ உங்கள் அப்பா வந்து நிக்கியை மிரட்டி விடுறாரு. நிக்கி அப்புறம் சைலண்ட் ஆகிடுறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டே வந்துடுறீங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் தான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. இப்போது உங்கள் ஹோட்டல் வந்து ஒரு மாதிரி மலை சைடு, இந்த அந்த இப்படி ஸ்கீயிங், அதுவும் அது வந்து வின்டர் சீசனு, ஸ்கீயிங்லாம் பண்ணுற அந்த ஏரியா அது. அவங்க அப்பா கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, அப்பா ஏன்பா இந்த ஏரியா? இல்லைடா, இங்கேருந்து வியூ நல்லா இருக்குது அதான். சரிதான் அப்படின்னு இப்போ வந்து நீங்கள் அவங்கவுங்க ரூமில் போய் செட்டில் ஆகிடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, பேய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க ராத்திரி அங்கேயும் இங்கேயும். இப்போ அங்கே எப்படி காரிடோர் மாதிரி இருக்குது நீட்டாக, இப்போ அதில் தான் நடந்துட்டுருக்கிறீங்க. அந்த சைடு நல்லா ஜன்னலாக இருக்கும், அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு வியூ தெரியுது. இப்போ அந்த ஜன்னலில் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் நின்றுக்கிட்டு. இப்போது உங்கள் பின்னாடி யாரோ வந்து உங்கள் தோல் மேலே கையை போடுறாங்க. உங்களுக்கு அந்த டச்சிலே தெரியுது யார் அதுன்னு சொல்லி. நீங்கள் திரும்ப கூட மாட்டீங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போ தேவங்க வந்து உங்கள் முன்னாடி கூட வராமல் பின்னாடி இருந்துக்கிட்டே அவங்க காதுக்கிட்ட வந்து விஸ்பர் பண்ணுறான். ஏன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட போல. இப்படி சொன்னது தான் நீங்கள் இப்போ பட்டுன்னு திரும்புறீங்க. இப்போ அப்படியே உங்களை லாக் பண்ணிடுறான் அவன். சொல்லு வயன். ஷோ, எனக்கு அப்பயே தெரியும் வயன் நீ இவ்வளோ புத்திசாலின்னு சொல்லி. அதனால தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி அப்படின்னு இப்போ அப்படியே க்ளோஸாக வரான். ப்ளீஸ் தேவ் என்னை விட்டுடு. டி என்னடி இப்படி சொல்கிறேன்? உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் வயன். இவ்வளவோ உனக்கு நான் பண்ண துணிஞ்சிட்டேன்டி, இதுக்கு மேலே என்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன். ஏன் வயன்? இல்லை, எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒன்றும் பார்த்த பயம் தாண்டா வருது. தள்ளி தயவங்க அப்படின்னு இப்போ நீங்கள் தள்ளி விட்டுட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். போ வயன். சரி, எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட, எதுவும் தெரிஞ்சுக்கோ. செஸ்டில் போக வச்சதும் நான் தான், லூக்கஸ் அப்படி பண்ணதும் நான் தான். என்னடி பண்ண முடியும் உன்னால? இப்போ தேவங்க அப்படி சொன்ன உடனே நீங்கள் டப்புன்னு திரும்புறீங்க. திரும்பிட்டு ப்ளீஸ் தேவம், ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னை நான் எவ்வளோ நம்புறேன், நீ ஏன்டா இப்படி பண்ணியிருக்க? எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிச்சது தெரியுமா? இப்போ என்ன சுத்தமாக எனக்கு ஒன்று பிடிக்கல தேவங்க. ஷோ பையன், எனக்கு பிடிச்சாலும் நீ என் கூட தான் இருக்கணும், பிடிக்கலனாலும் என் கூட தாண்டி இருக்கணும். லூக்கஸ் அப்பனையே போட துணிஞ்ச எனக்கு, உனக்காக உங்கள் அப்பனையும் எனக்கு போட எனக்கு 10 நிமிஷம் ஆகாது வயன். என்னடா சொன்ன அப்படின்னு நீங்கள் இப்போ தேவங்கடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறீங்க. என்னடி கிஸ் அடிக்க போறியா? அட்ரி, எனக்கும் ரொம்ப ஆசை தான் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே உங்களை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற, அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்கிறீங்க. அவனை இன்னும் உங்கள் கிரிப்பை டைட் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க கையை பிடிக்கிறதுல அவனோட ஹேண்ட் பிரிண்டே ரெட் கலரில் உங்கள் கையில் விழுந்துடும். இப்போ அவனை எப்படியோ தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓடுறீங்க. அவங்க உங்கள் பின்னாடி அவனும் ஓடி வந்துட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் ரூமில் போயிட்டு நீங்கள் கதவு சாத்தத்துக்கு முன்னாடி
அவங்க வந்து அதில் காலை வச்சிடுறான். உங்களுக்கு இப்போ அப்படியே நீங்கள் பேக்கில் வரீங்க. இப்போ அவன் பொறுமையாக கதவை திறந்து உள்ளே வரான். ரூம் வேற டிம் லைட்டு தான் எரியுது. உங்களுக்கு அவ்வளோ பயம். ஐயன் எங்கே இருக்கிற? இருட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறியா? ஹைட் அண்ட் சீக் விளையாட பிடிச்சிருக்குன்னா சொல்லுவேன், நான் விளையாடுறேன் உன்கிட்ட அப்படின்னு உங்களை அப்படியே தேடிக்கிட்டே வரான். நீங்கள் இருட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறீங்க, எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல். இப்போ அப்படியே போயிட்டு ஒரு டேபிளில் போயிட்டு நீங்கள் அப்படியே முட்டிக்கிறீங்க. இப்போ அந்த சவுண்டில் கேட்டு அவன் தேவங்க அந்த சைடு வந்துடுறான். இப்போ அப்படியே உங்களை லாக் பண்ணிடுறான். ஏய் என்ன வயன், என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற? ஷோ தப்பு இல்லையா இது? தேவங்க ப்ளீஸ், அப்பாவெல்லாம் எதுவுமே பண்ணிடாது சரியா? அது நீ நடக்கிறது பொறுத்து தான் இருக்குது. நீ ஏதாவது பண்ணனா அங்கே ஏதாவது ஆயிடும் இப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அந்த சைடு இந்த சைடு அப்படியே கையை வச்சு தடவிட்டே இருக்கிறீங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு. அப்படியே அவங்க கையில் வந்து ஒரு நைஃப் மாட்டிடுது. இப்போ அப்படியே எடுத்து முன்னாடி நீட்டுறீங்க. பாரு தள்ளிப்போ. ஷோ பையன் என்ன இதை காட்டிலாம் என்கிட்ட பயன்படுத்திட்டு இருக்கிறேன்? இதை நான் எத்தனை பார்த்துருப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சுத்தமாக பயப்பட மாட்றாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கத்தியை உங்க கழுத்தில் வச்சுக்கிறீங்க. இப்போ நான் இருக்கிறதுனால தானே நீ இப்படி பண்ணுற? எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற. நானே இல்லைனா என்ன பண்ணுவேன் தேவங்கி அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அந்த கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சுட்டு இருக்கிறீங்க. தேவங்க பட்டுன்னு அப்படியே பயப்படுறாங்க. அப்பெல்லாம் படாதடி, வலி கொண்டி அப்பெல்லாம் படாத சரியா? தள்ளிப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறான். இப்போ அவன் தள்ளி போயிட்டு இப்போ நீங்கள் அந்த கத்தியை தூக்கி விசிறி அடிச்சுட்டு வெளில ஓடுறீங்க. இப்போது அந்த ஹோட்டலை விட்டு வெளில ஓடிட்டு இருக்கிறீங்க. தேவன் உங்கள் பின்னாடியே வரான். இப்போ நீங்கள் அந்த பனின்னு கூட பார்க்காம அவ்வளோ பனி வெளியில் நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. தேவன் உங்கள் பின்னாடி அப்படியே வேகமாக நடந்து வரான். நீங்கள் அங்கே ஓடுறீங்க, இவன் இங்கே நடந்து வந்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உசுறு தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க. வயன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட தப்பு வேலை காட்டிகிட்டு இருந்த அவள் தாண்டி உனக்கு அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் பொறுமையாக பேசி உங்கள் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்குறான். இப்போ நீங்கள் ஓடி 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 கீழே விழுந்து உருண்டு புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வெறும் காலில் வேற ஓடுவீங்க. உங்களுக்கு அப்படி குளிருது, உங்கள் காலெல்லாம் அப்படியே மரத்து போகுது, உங்களால் சுத்தமாக ஓட முடியல. இப்போ அந்த மலை எச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே நின்றுடுறீங்க. உங்களால் அதுக்கு மேலே ஓடவும் முடியாது, அங்கே வழியும் கிடையாது. இப்போ நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ தேவன் உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே உங்க லெவலுக்கு கீழே உட்காடுறான். ஷோ ஐயன் சின்னாடி இது விளையாட்டு. இதை பாரு, நீ நானும் மட்டும் இருக்கலாம் ஐயன், வேற யாருமே தேவலடி. எவ்வளோ நல்லா இருக்கும் பாரு. விட்டுடுடா என்ன, எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ இப்போதாண்டி அப்படி இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படி இருக்காது சரியா? அப்படின்னு இப்போ அப்படியே உங்கள் கண்ணத்தை அப்படியே டச் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் கையை தட்டி விட்டுடுறீங்க. என்னதுடி இது? அச்சோ ஐயன் அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை சைக்கோத்தனமாக பார்த்துட்டு இருக்கிறான் அவன். இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. உங்களால் அப்படி எழுந்துக்கவே முடியல. உங்கள் கால் அப்படியே ஃபுல்லாக மரத்துட்டுக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே நொண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான் அவன். எங்கடி ஓடுற? எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ இதுக்கப்புறம் இன்னும் வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ உன்னை ஃபோர்ஸ் பண்ணாதான்டி வேலைக்கு ஆகும் அப்படின்னு. இப்போ அப்படியே வயனை வந்து அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண வரோம். வயன் வந்து தள்ளி விட்டுட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே வயன் அப்படியே ஒரு சமயத்தில் வேகமாக தள்ளி விட சொல்லும். தேவங்களுக்கு அப்படியே காலு ஸ்லிப் ஆகிடுது. இப்போ ஸ்லிப் ஆகி தேவங்க மலையிலேருந்து கீழே விழறான். அந்த மலை அவ்வளோ பெரிய மலை அது. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? எனக்கு மட்டும்தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேயே நிறுத்திப்போம். நான் வந்து ஃப்ளாஷ்பேக் இப்பயே சொல்லி முடிக்கலான்னு நினச்சேன், ஆனால் முடியலடா. முடியவும் முடியாது. நான் வேற ரூமில் தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் வேற ஒரு இந்த கதைலாம் நான் வேற சொல்லணும். டீமனை சமன் பண்ணுற கதைலாம் சொல்லணும். அதெல்லாம் நான் ராத்திரி இங்கே உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தேன்னா என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கும். அதனால நான் இங்கே வந்து நிறுத்திக்கிறேன். பகலில் ஏதாவது நல்ல நேரமாக பார்த்து சொல்கிறேன். அதான், பாய். ஐ லவ் யூ ஆல். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறப்பா இருக்கு. உண்மையிலே பயமாக இருக்குது. என் ஹார்ட் பீட் இப்போ டப்படப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கோசம். பாய் பாய்.